अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 17வது அத்தியாயம் ஐ திங்க் 10வது ஸ்லோகம் நாம் காண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். ஒன்பதுல there is no attachment or non-attachment for one is portion of the world has tried we look this vacant sense state. இல்லையே, ஆறுதான் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன்ல. ஏழு வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சோ இன்று நாம் காண வேண்டியது 8வது ஸ்லோகம். Knowing self, mind empty and at peace, the sage lives happily, seeing, hearing, touching, smelling, eating, etc. ஆத்மாவை அறிந்து எவ்வித எண்ணங்களும் இன்றி அமைதியான மனதுடன் இருக்கும் ஞானி பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகர்தல், உண்ணுதல் ஆகிய செயல்களை செய்யும் போது கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான விஷயமா தோணலாம். நம்ம போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஞானியினுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அவன் எப்படி இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிற மெயின் விஷயத்துல போன ஸ்லோகத்துல பிரபஞ்சம் இருந்தாலும் சரி, இல்ல பிரபஞ்சம் இல்லைன்னாலும் சரி, பிரபஞ்சம் நீடிக்க இருக்க வேண்டும்னு நினைக்க மாட்டான், அது இல்லாம போக வேணும்னு நினைக்க மாட்டான். அவன் எப்படி இருந்தாலும் அவன் சந்தோஷமா தானே இருக்க போறான். ஏன்னா அவன் ஸ்வரூபத்துல அவன் இருக்க போறான், அவன் சந்தோஷத்துடன் அவனுக்குள்ளேயே இருக்கு. அதனால அதை உணர்ந்தவன் அவன், ஆதலால் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்பான். இந்த விஷயத்த சொல்லி முடித்த கையோட என்ன சொல்ல வர்றாருன்னா, பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகர்தல், உண்ணுதல் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 புலன்களுக்கு உண்டான செயல்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, தொடு உணர்வு தொடுதல், முகர்தல் மூக்கு, உண்ணுதல் நாக்கு. சரியா? இப்போ இந்த 5 புலன் நுகர் விஷயங்களையும் அவன் செய்வான். சரியா? அவன் செய்வான், செய்யாம இருப்பான், செஞ்சாலும் ஒண்ணுதான், செய்யலைனாலும் ஒண்ணுதான். இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பட் இந்த ஸ்லோகத்துல பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதையெல்லாம் பண்ணும் போதும் கூட அவன் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறான். உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுதான் எல்லாவனுக்கும் தான் இப்படித்தானே இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு சந்தோஷப்படுறோம், தொட்டு தொட்டு சந்தோஷப்படுறோம், முகந்து முகந்து சந்தோஷப்படுறோம், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுட்டு தானே இருக்கோம். இது என்ன அதிசயம், இது ஞானியின் லட்சணங்கள்ல போட்டிருக்காரு, எல்லா அஞ்ஞானிக்கும் அதுதானே லட்சணம் என்று உங்களுக்கு தோணலாம் இல்லையா? பட் தட் இஸ் நாட் தி கேஸ். ஆக்சுவலி நம்ம சாப்பாட்டுல அப்படியா இருக்கும். கண்ணு பார்க்கறது இல்லாம சந்தோஷப்படுது. அகோரம் அப்படின்னு வந்துட்டா, அதாவது சாரி கோரமாக ஏதாவது பார்த்துட்டா சந்தோஷமா இருக்க முடியுமா? உங்களை யாராவது திட்டுறது அப்படிங்கிறத கேட்டா சந்தோஷமா இருக்க முடியுதா? தொடுறதுலயும் ஷாப் இல்லாம ரொம்ப ஹார்டா இருக்கிற விஷயத்துல சந்தோஷமா இருக்க முடியுதா? துர்நாற்றத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? பிடிக்காத சுவையை சந்தோஷமா சாப்பிடத்தான் முடியுமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா, அது எப்படி முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்னு வந்துருமா இல்லையா? ஸோ அந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். பர்டிகுலரா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவன் பிரம்ம சுகத்திலே இருப்பான். பிரம்ம சுகத்திலே இருக்கிறதுனால இந்த புலநகர் விஷயங்கள் அவன் விஷயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அந்த ஸ்வரூப சுகம் அவனுக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாதுங்கிறதுதான் இந்த இடத்துல இன்டைரக்டா சுட்டி காட்டுறது. சரியா? அதுதான் அழகா என்ன சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் லைன்ல, பிரம்ம சுகத்துலதான் இருப்பான் அப்படிங்கிறத. ஆத்மாவை உணர்ந்து எவ்வித எண்ணங்களும் இன்றி அமைதியான மனதுடன். சோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது? பிரம்மஸ்வரூபத்துல அவன் இருக்கான் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. சரியா?
அப்படி இருக்கக்கூடிய அவன் இப்போ இந்த 5 புலன்களையும் அவன் ருசிப்பான். புலனுகர் உணர்வுகளை அவன் அனுபவிக்கின்றான். சரியா? இப்போ அவன் அனுபவிக்கும் போது அவன் மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மகிழ்ச்சியை இந்த புலனுகர் விஷயங்கள்லேருந்து தேடிக்கிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய சொரூப சுகம் இந்த மாதிரி நீ அனுபவிக்கும் போது பங்கம் ஏற்படாது. அதுவே தான் இதுல ரெஃப்ளெக்ட் ஆகும்னு தான் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஏன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா, ஆப்போசிட்டா வரும்போது கூட அவனுடைய சந்தோஷம் அதே மாதிரி தானே இருக்கு. ஏன்டா நீ வந்து பிடிச்சதை சாப்பிடும் போது ஆஹான்னு சாப்பிடுற, பிடிக்காதது வரும்போது ஐயையோ அப்படிங்கிற. ஆனா அவன்கிட்ட எல்லாமே ஆகாதானே இருக்கு. அது எப்படி எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டான திங்ஸ் வரும்போது ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருதா இல்லையா அவனுக்கு? That is where we are able to understand that he is in Brahma Sukha. அவன் பிரம்மானந்தத்தில் இருந்தால் மட்டும்தானே இது சாதிக்க முடியும். ஏன்னா அவனுடைய ஆனந்தம் தான் இது. பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ரெண்டுலயுமே ரெஃப்ளெக்ட் ஆகுது. இன்ஃபேக்ட் அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு எதுவுமே இல்லை. அதுதான் ட்ரூத். ஸோ தேர்ஃபோர் he can able to enjoy everything அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவன் அவனாகவே தான் அனைத்துமாக இருக்கின்றான்னு கூட சொல்லலாம்ல. சுவைகளாகவே இருக்கும் எனக்கு, அனைத்து சுவைகளாகவே இருக்கும் நான் சுவைத்துத்தான் ஆனந்தப்பட வேண்டுமா? சுவைப்பதனால் தான் எனக்கு ஏதேனும் கிடைக்கத்தான் போகிறதா? சுவைகளுக்கெல்லாம் அதிஷ்டானம் அல்லவா நான் என்று அந்த அடிப்படையில பார்த்தா கூட, ஏன்னா அனைத்து சுவைகளே நான் அல்லவா அப்படின்னு பார்க்கும்போது, சுவைகள்னு சொல்லும்போது நாக்குக்கு மட்டும் எடுத்துக்கிறாதீங்க, எல்லா புலனுகர் விஷயத்துக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அனைத்து புலனுகர் விஷயங்களாகவும் நானே இருக்கும் போது, அப்போது நான் அதனால் பாதிப்படைய மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது அது வந்து என்னை நிறைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து இல்லாஜிக்கல் தானே. ஏன்னா எல்லாமா நானே இருக்கேன் அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன நிறைக்குது அப்படிங்கிறது இல்லாஜிக்கல். எப்படி சொல்றது, இடது கையும் வலது கையும் நானே. சரியா? அப்படி இடது கை வந்து வலது கைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுது அல்லது பண்ணாம இருக்குது. இது பண்றதுனால எனக்கு சந்தோஷம் வருது, இது பண்ணலைன்னா சந்தோஷம் வரலன்னு அப்படி ஏதாவது இருக்க போகுதா? அப்படி இல்லை இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐ ஆம் எவ்ரிதிங். அதுவாகவே நான் இருக்கும்போது அதை அடைந்து நான் ஆனந்தப்படணும். ஏன்னா ஆல்ரெடி நான் அடையப்பட்டது தானே. இனிமே நான் வந்து அதை அடையணும், அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் ஆனந்தப்படணும் அப்படின்னு இல்லை. அதுவாகவே நானே இருக்கும் போது அது ஆல்ரெடி அடையப்பட்டதாகவே ஆகிவிட்டது. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து அதனால ஆகப்போறது ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எப்ப அதனால ஆகப்போறது ஒண்ணும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம், அப்பதான் வந்து பிடிச்சது பிடிக்காது என்ன சுகம் வந்தாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா ஆகப்போறது ஒண்ணும் இல்லை இல்ல. அப்ப இருக்கிறது என்ன? ஒரே சுவை, ஒரே ஆனந்தம், ஒரே பிரம்மானந்தம். இதை கூட அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஞானி வந்து சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரே மாதிரி இருப்பான். அது எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? சுகத்திலையும் துக்கத்திலையும் ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? This itself is an indication that he is not enjoying the Maya, but he is enjoying himself அப்படிங்கிறதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிளா சொல்லலாம்ல. அதாவது தன்னுடைய ஸ்வரூப சுகத்துல இருக்கிறதா மட்டும்தானே அவன் வந்து இன்ப துன்பம் இரண்டிலையுமே ஒரே மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துக்க முடியும். கர்மயோகத்துல 3வது அத்தியாயங்கள்ல நினைக்கிறேன் வேற லெவல சிதப்பிரிங்க லட்சணங்களை சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமும் சரி அந்த எக்ஸ்ட்ரீம்லயும் சரி அவனுக்கு ஒன்னே மாதிரிதான் இருக்கும். புகழ்லையும் சரி இகழ்லையும் சரி ஒரே மாதிரி இருப்பான். வெற்றியிலும் சரி தோல்வியிலும் சரி ஒரே மாதிரி இருப்பான். இப்படின்னு அடிக்கிட்டே போவார். இந்த எல்லா டுவாலிட்டிஸ்லையும் அடிக்கிட்டே போவார். அவனுக்கு வந்து சம பாவனா அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞானி இப்படித்தான் இருப்பான், ஞானி இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரியா? நீ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா சோ சிம்பிள். ஏன்னா நீ சொரூப சுகத்துல இருந்தா மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இது நம்ம எக்ஸாம்பிள்ல சொல்லணும்னா லைக் நடிகர் எடுத்துக்கலாம். அவன் பயங்கரமான அழுகை சீன்ல நடிக்கிறான், பயங்கரமான சிரிப்பு சீன்ல நடிக்கிறான். இப்ப சிரிப்பு சீன்ல நடிக்கும் போதும் அழுகை சீன்ல நடிக்கும் போதும் நடிகர் ஒரே மாதிரி அனுபவத்தை பெறுவான் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பிகாஸ் யூ நோ தட் இட்ஸ் அ மாயா. ஆக்சுவலி இந்த அழுகையினால இவனுக்கு ஆக போறது ஒண்ணு இல்லை, இந்த சிரிச்சதுனால இவனுக்கு ஆக போறது ஒண்ணு இல்லை. இவனுடைய சொரூபம் தான் அழுவது போல் காட்சி தந்தது, இவனுடைய சொரூபமே தான் அங்கே சிரித்தது போல் காட்சி தந்தது. அப்படின்னா இந்த ஸ்வரூபத்துல இவன் இருக்கிறதுனால அந்த ரெண்டுமே இவனுக்கு வந்து எதுவும் தரல. ஆனா இன்ஃபேக்ட் இவனுடைய சுகம், இவனுடைய ஆனந்தம் அதுல விதவிதமா பிரதிபலிச்சது என்னவோ உண்மைதான். ஏன்னா பயங்கரமா துள்ளி குதிச்சு பாடிட்டு இருந்தான், இன்னொரு இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்கான் குலுங்கி குலுங்கி அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அது எப்படி ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அது எப்படி ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னா
அவனுடைய ஒரிஜினல் ஆனந்தத்தை தான் இந்த ரெண்டுலையுமே காட்டிக் கொண்டிருக்கின்றான். இது அவனுக்கு எதுவும் தராது. அவன் தான் இவை இரண்டுக்குமே உணர்வை கொடுக்கின்றான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஜடம்னு சொல்லுவோம். இந்த மனசு ரெண்டுமே ஜடம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஜடமா இருக்கின்ற மனதுக்கு உணர்வை கொடுப்பதே நான் அல்லவா அப்படின்னு சொல்லியிருப்போம். சிதாபாஸ் மனசுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது, அதன் விளைவாக நமக்கு உணர்வு வந்தா போல் தெரியுது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம். அல்லது அங்கே நடிகர் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா, ஸ்கிரிப்டடா, அது ஸ்கிரிப்ட்ங்கிறது என்ன ஜடம் தானடா, அந்த ஸ்கிரிப்டுக்கு உயிர் கொடுக்கறது யாருன்னா நடிகர் தானடா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த நடிகருடைய உணர்வு தான் அந்த ஸ்கிரிப்ட்ல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது சந்தோஷமான சீன் ஆகட்டும் அல்லது துக்கமாக சீன் ஆகட்டும், அவனுடைய அந்த ஒரிஜினல் உணர்வானது அந்த ஸ்கிரிப்ட்ல பட்ட உடனே அது ரெஃப்ளெக்ட் ஆகி டிஃப்ரெண்டா காட்சி அளிக்கதே தவிர ஸ்கிரிப்ட் அவனுக்கு உணர்வை தரல இல்லைங்க. ஜடம் உணர்வுள்ள ஜீவனுக்கு உணர்வை தரல, உணர்வுள்ள ஜீவன் தான் ஜடத்துக்கு உணர்வை தந்தான் அப்படின்னு சொல்லும் போது we can very easily able to understand that அது வெறும் ஜடம் தான், அது வெறும் மாயை தான், அது எதுவும் நம்மளை பண்ணாது. அண்ட் இன்ஃபேக்ட் பாக்குறதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸா இருந்தா கூட அது உண்மையான இந்த ஒரிஜினல் உணர்வேடு அது நாம் அனுபவிக்கப்படும் போது அங்கே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த 5 புலனுணர்வு விஷயங்கள் வாட் எவர் தி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் இட் மே பி, எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ் இட் மே பி, அதை இங்க கொடுக்கல, நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நீங்க என்ன தேடிட்டு இருக்காதீங்க. பார்த்தல் கேட்டல் தொடுதல் முகர்தல் அப்படின்னு சொல்லிட்டாரு, உண்ணுதல்னு. இது இந்த எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான்னு தான் இதை அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா மொட்டையா சந்தோஷமா இருப்பான்னு கேட்டாங்க, நாங்களும் தானே சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு கேட்டுருவீங்க. பட் எனி எக்ஸ்ட்ரீம்ஸையும் சந்தோஷமா இருக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவீங்களே. அதனால அந்த விஷயத்த நானே சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். There is no attachment or non-attachment for one in whom the ocean of the world has dried up. His look is vacant, senses still, his actions have no purpose. கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. எவனுக்குள் சம்சாரம் என்னும் பெருங்கடல் வற்றி போய்விட்டதோ அவனுக்கு பற்றும் இல்லை, பற்றின்மையும் இல்லை. அவனது பார்வை எதன் மீதும் லயிக்காமல் வெற்று பார்வையாக இருக்கும். புலன்கள் அடங்கியேதான் இருக்கும். அவனது செயல்களுக்கு எந்த ஒரு உலகியல் நோக்கமும் இருப்பதில்லை. போன ஸ்லோகத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை தாங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இந்த முயற்சியில, இந்த ஸ்லோகத்துல. அப்போ எவனுக்குள் சம்சாரம் என்னும் பெருங்கடல் வற்றி போய்விட்டதோ, இதை நம்ம மாற்றி சொல்லணும் அப்படின்னா, எவன் தன் சொரூப சுகத்தில் கிடைத்திருக்கின்றானோ அப்படின்னு சொல்லலாம். சம்சாரம் அப்படின்னா என்ன? சூழலிலே சுகம் இருக்கின்றதோ என்று நம்பி வாழ்பவனை சம்சாரம் என்று அழைப்பார். விருப்பு வெறுப்பு என்ற அகங்காரத்தில் சிக்கிக்கொண்டு சுகத்தை அனுபவித்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவனுக்கு சம்சாரி என்று சொல்வார்கள். சரியா? அல்லது உலகத்தில் சுகம் இருக்கின்றது என்று நம்புபவனுக்கு சம்சாரம் என்று பெயர். சரியா? சம்சார வாழ்க்கை அப்படின்னா உலக வாழ்க்கை அப்படின்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. உலகத்தை உண்மை என்று நம்பி அதில் சுகம் காண எத்தனிப்பவனுக்கு சம்சாரி, சம்சாரம்னு பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்லணும்னா மாயையை உண்மை என்று நம்புபவனுக்கு சம்சாரி என்று பெயர். இவ்வளவும் வச்சுக்கோங்க. சரியா? இங்க என்ன சொல்லியிருக்கு? சம்சாரம் என்னும் பெருங்கடல் வற்றி போய்விட்டதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்சாரம் காணாம போயிடுச்சா, உலகம் காணாம போயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சம்சாரம் வற்றி போய்விட்டதோ அப்படின்னு சொன்னா இந்த உலகம் உண்மையல்ல என்ற தெளிவான புரிதலில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருக்கேன், எப்ப மாயான நீ உணர்ந்துட்டியோ அடுத்த செகண்ட் நீ யாருங்கிறத நீ ஃபீல் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவாமா இல்லையா? அப்போ இவன் இந்த சம்சாரம் இல்லைன்னா சம்சாரம் சும்மா நாச்சுக்கும் தெரியுதோ ஆனா உண்மையில இல்லை அப்படின்னு இவன் வச்சு புரிஞ்சுக்கிட்டானோ அப்போ உண்மையில இருக்கிறது யாரு? நான் தான். அது யாரு? பிரம்மன் தான் என்றும் சேர்ந்து உணர்ந்து விடுகின்றான். சரியா? அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, சம்சாரம் என்னும் பெருங்கடல் வற்றி போய் விட்டதோ அப்படின்னு சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவன் பிரம்ம சுகத்தில் லயிக்கின்றான் அப்படின்றத இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அந்த நிலையில அவன் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் போன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த அத்தனையும் நீங்க மறுபடியும் எடுத்துக்கோங்க. 5 புலனுகர் விஷயங்களையும் அவன் நுகர்ந்து கொண்டிருந்தாலும் உண்மையில் எதை நுகர்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் பிரம்ம சுகத்தை அல்லவா அங்கே நுகர்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாக்கால் சுவைக்கலாம், ஸோ வாட் எவர் இட் மே பி, அவன் என்ன பண்ணினாலும் உண்மையில் அதனால் இவனுக்காக போவது ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னான் இல்லையா? அது அப்படியே கொஞ்சம் இங்க பாருங்க. அவனது பார்வை எதன் மீதும் லயிக்காமல் வெற்று பார்வையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்படின்னா என்ன? இவன் பார்ப்பான், ரொம்ப அழகான விஷயத்தையும் பார்ப்பான், ரொம்ப அசிங்கமான விஷயத்தையும் பார்ப்பான். ஆனா ரெண்டுலயுமே லைக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிக்ட் ஆகாதுன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ ரெண்டையுமே அதாவது அந்த ரெண்டையுமே பார்த்து எக்ஸ்பிரஷன் கூட பண்ணலாம். வா வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்னு அவன் சொல்லலாம். அல்லது ஹே நல்லாவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இட் டசன்ட் மீன் தட் அவன் வந்து பேசவே மாட்டான், ரெண்டையுமே பார்க்க மாட்டான் அப்படின்னு இல்லை. பார்க்க போய் தான் அவன் நல்லா இருக்குன்னு சொல்றான், நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சொல்லலாம். பட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதும் அவனுக்கு ஒரு சுவைதான், நல்லா இல்லாமல் இருந்ததும் ஒரு சுவைதான். சுவைகளில் பல சுவைகள் இருக்கலாம், அத்தனையும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனாலும் அத்தனையும் அவன் சமமாக ரசிக்க வல்லவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அவன் சொல்ல மாட்டான்னு இல்லை. அவன் நல்லவனும் சொல்லுவான், கெட்டவனும் சொல்லுவான். ஆனாலும் ரெண்டையும் சமமா ரசிப்பான். என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? அழகா இருக்கான் அசிங்கமா இருக்கான்னு சொல்லுவானா, ஆனா ரெண்டையும் சமமா ரசிப்பானா? நல்லவன் கெட்டவன்னு சொல்லுவானா, ஆனா ரெண்டையும் சமமா ரசிப்பானா? ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் போன சிலவத்துல அவ்வளவு நேரம் நான் விரிவா சொன்னேன். எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆப்போசிட்ஸா இருந்தாலும் அதை அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஜடம், அது ஸ்கிரிப்ட், அது சும்மா நாச்சுக்கும். உண்மையில அந்த சும்மா நாச்சுக்கும் எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதே நாங்க தான்டா. நாங்க தான்டா இந்த எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் இருக்கோம். இங்க இருக்கிறதே நான் மட்டும்தானே, என்னுடைய உணர்வு தானே பிரதிபலித்து அங்கே அப்படியெல்லாம் தென்படுகிறது என்ற ரீதியில நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, சரியா? ஸோ இவன் பார்வை எதுலையுமே லைக்காது அப்படின்னு சொன்னா, அதுக்காக நீங்க வந்து வேதரிக் மெத்தட் மாதிரி அப்படியே சமாதியில உட்காந்துருப்பான் அப்படின்னு அப்படியும் நீங்க வச்சுக்கோங்க, தப்புன்னு இல்லை அப்படி நினைச்சாலும். ஏன்னா எதுலையுமே லைக்காதவன் பிரம்ம சுகத்திலே இருக்கான், அப்புறம் சமாதி சுகத்திலே இருக்கான். சமாதி சுகத்துல இருக்கிறதுனால இவன் பார்வை எதுலையும் லைக் இருப்பதில்லை அப்படின்னுட்டும் சொல்லலாம், தப்புன்னு இல்லை. இவன் அணுவை மெத்தட்ல இருந்து கொண்டு இவன் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் கூட, என்ன போன ஸ்லோகத்துல அதுதானே சொல்லியிருந்தாரு, அப்படி இருந்தாலும் கூட இவன் மனம் எதுலையும் லைக்காது, இந்த சென்ஸ் தட் எதுலையும் அடிக்ட் ஆகாது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புலன்கள் அடங்கியே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். இதுக்குதான் ரொம்ப விரிவா நம்ம போன ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அடங்கி இருக்கும்படி மீன் பை அடங்கி இருக்கும். அடங்கி இருக்கும்னா சமாதியில உட்காந்துக்கிட்டு எதையும் சாப்பிடாம இருக்கிறது, எதையுமே பார்க்காம இருக்கிறது, பேசாம இருக்கிறது, முகராம இருக்கிறது. அது ஒரு அர்த்தமா எடுத்துக்கோங்க, தப்பில்லை, அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கோங்க. ஆனா இன்னொரு அர்த்தம், எல்லாத்தையும் பிடிச்சி மேஞ்சி எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட ஸ்டில் அட் தி சேம் டைம் இவன் புலன்கள் அடங்கியேதான் இருக்கு. என்னையா சொல்ற, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கிற அடங்கி இருக்குங்கிற? ஆமாடா, அது அடங்கிதான்டா இருக்கும். ஏன்னா இவன் மாயை என்ற தெளிவான உணர்தலோடு புரிதலோடு அவன் இதை செய்து கொண்டிருக்கின்றான். அது இவனை டிஸ்டர்ப் பண்ண போறதில்லை, இவன் தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு கூட சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இது அடங்கி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அவனது செயல்களுக்கு எந்த ஒரு உலகியல் நோக்கமும் இருப்பதில்லை அப்படின்னு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இவன் சாப்பிட்றான் அப்படின்னா நீங்க எல்லாம் சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், நீங்க சாப்பிட்டாதான் சந்தோஷமா இருப்பீங்க, சாப்பிடலன்னா அவ்வளவுதான், ஐயோ நான் கஷ்டப்படுவேன், இந்த ஃபீலிங்லாம் யாருக்கு இருக்குன்னா அஜ்ஞானிக்கு இருக்கலாம். ஆனா சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் அவன் சந்தோஷமா தான் இருக்கும். உடல் நலமா இருந்தாலும் வியாதியில இருந்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருக்கும். அவன் எதையும் செஞ்சாலும் செய்யலைனாலும் சந்தோஷமா தான் இருக்கும். பட் அப்படிங்கிற ஒரு சூழல் கிடைச்சதுக்கு அப்புறமா அவன் எதுவுமே பண்ண மாட்டான்னு இல்லை. ஆனா பண்ணனா அப்படின்னா எந்த நோக்கத்துக்காகவும் அது பண்ற மாதிரி வராது. தி அல்டிமேட் கோல் பேரானந்தம், அது சச்சிதானந்தம், அது ஸ்வரூப சுகம். தி அல்டிமேட் கோல் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்னங்க இருக்க முடியும் அந்த உலகத்துல? when you are completely achieved your goal, then what else is God going to do? எதை அடைந்த பிறகு உலகில் அடைவதற்கு வேறு எதுவும் இல்லையோ அதை சொல்வாயாக என்று யக்ஷன் தர்மனை பார்த்து கேட்டது பிரம்மம் என்று தர்மன் பதில் சொன்னான் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தையே நீ அடைந்து விட்ட பிறகு இனி அடைவதற்கு வேற என்ன இருக்கின்றது? you cannot have any goal after that அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எதுவும் இருக்காது, அடையிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உலகியல் நோக்கம் இருப்பதில்லை. there is no goal for you. even if you do any action without any goal நீ பண்ணுவ. என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க? கோலே இல்லாம ஆக்ஷனா? எஸ் அப்கோர்ஸ், வித்வுட் எனி கோல் யூ வில் டூ தி ஆக்ஷன். எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்லி கேம் எடுத்துக்கலாங்க. நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஆடணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நீ ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும்ன்ற ஏதாவது கோல் வச்சுக்கிட்டு ஆடுறோம். சும்மா நாச்சுக்கும் வாயா ஆடலாம் அப்படின்னு ஆடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வித்வுட் எனி நோக்கம் எதுவுமே இல்லாம இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவன் பண்ணுவான் அப்படிங்கிறத
ஐ திங்க் ரொம்ப ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்று நம்புகின்றேன். இந்த போன ஸ்லோகத்தோட அந்த காம்பினேஷனோட நீங்க படிங்க, ஆட்டோமேட்டிக்கா அது ரியலைஸ் ஆகும். ஸோ இவைகள் எல்லாமே ஞானத்தின் லட்சணங்கள். ஒரு ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கெல்லாம் ஒரு யாட்ஸ்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி இருக்கமா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இல்லைன்னா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். The sage is neither asleep nor awake. He neither closes nor opens his eyes. Thus, for the liberated soul, everywhere there is only this. இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டாகவே சொல்லியிருக்காரு. ஞானியானவன் தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை. அவன் கண்களை மூடுவதும் இல்லை, திறப்பதும் இல்லை. அவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். அதை அவரா போட்டிருக்காரு. இவ்வாறு விடுதலை பெற்ற ஆத்மாவிற்கு எங்கும் எப்போதும் அந்த ஒரு பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதையோட லிங்க் பண்ணணும்னா, அஞ்ஞானிகள் எந்த விஷயத்தில் விழித்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் ஞானி தூங்கிக் கொண்டிருப்பான் என்றும், அஞ்ஞானிகள் எந்த விஷயத்தில் தூங்கிக் கொண்டிருப்பார்களோ அந்த விஷயத்தில் ஞானி விழித்துக் கொண்டிருப்பான். இது பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள். சரியா? அது ஏன் அப்படி சொன்னார்? அதே ஸ்லோகம் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஞானியானவன் தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை, கண்களை மூடுவதும் இல்லை, திறப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஹாஃப்லி ஓப்பன் ஐஸா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அது மீனிங் என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, பகவத்கீதையினுடைய அந்த ஃபர்ஸ்ட் கீதையினுடைய ஸ்லோகத்தினுடைய விளக்கம் என்னன்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதனுடைய விளக்கம் என்னன்னு வர்றேன் நான். அதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நிஜமாவே தூங்குறது நிஜமாவே விழிக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது நீங்க பாட்டுக்கு. சரியா? ஸோ ஞானி எந்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இவன் நைட் ஞானி அஞ்ஞானி தூங்குவான்னா ஞானிகள்லாம் நைட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இவங்க பகல்ல தூங்கிட்டு இருந்தாங்க, பகல்ல விழிச்சிட்டு இருப்பாங்க, அவன் நைட்டு தூங்கிட்டு இருப்பான், பகல்ல தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க. ஆக்சுவலா எந்த விஷயத்துல தான் ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்தில் அஞ்ஞானி தூங்கி கொண்டிருப்பானோ, எந்த விஷயத்துல தூங்கிட்டு இருக்கான்? ஆத்ம ஞானம், பிரம்மஸ்வரூபம், பிரம்ம ஞானம். இதுல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு தானே இருக்கும். ஸோ இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த விஷயத்தில் அஞ்ஞானி தூங்கி கொண்டிருக்கிறானோ அப்படின்னா பிரம்ம ஞான விஷயத்தில் அஞ்ஞானி தூங்கி கொண்டிருக்கின்றான். அதுல ஞானி எப்படி இருப்பான்? அவன் பிரம்மத்தை மட்டும்தான் இருப்பான், வேற எதுலயும் இருக்க மாட்டானே. அவன் புலன்கள்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அவன் பிரம்மத்துல தானே இருப்பான். ஸோ இது ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எந்த விஷயத்தில் விழித்துக் கொண்டிருப்பானோ, அஞ்ஞானி விழித்துக் கொண்டிருப்பானோ, இதுல மாயையில, இன்ப துன்பத்துல, உலக சுகத்துல ரொம்ப நல்லா விழிச்சு கொண்டு ஆஹா ஓஹோன்னு அதை இதை அனுபவிச்சிடணும்னு ரொம்ப சூட்டிக்கா நம்ம இருக்கோம் இல்லையா? அதுல நம்மால என்ன பண்ணிட்டு இருப்பாரு? ஆட போங்கடா, நான் பிரம்ம சுகத்துல தெளிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த உலக சுகமாவது மண்ணாவது. ஏன்னா இந்த உலக சுகத்தை டோட்டலாவே அவாய்ட் பண்ணிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். அந்த உலக சுகத்துல பிட்டு கூட பெர்சன்டேஜ் கூட அவன் சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை. கம்ப்ளீட்டா அவன் பிரம்ம சுகத்துல மட்டும்தான் இருப்பான் இல்லையா? ஸோ சரி, இது பகவத்கீதையுடைய ஸ்லோகம். சரி, இப்போ அது எதுக்கு இங்க சொல்லிட்டு இருக்க, இவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம். ஞானியானவன் தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்களை திறந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மூடுவதும் இல்லை, திறப்பதும் இல்லை அப்படின்னு வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தூங்குவதும் இல்லை, பிரம்ம சுகத்தில் தூங்கி விடுவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை, மாயா சுகத்தில் விழிப்பதும் இல்லை. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா அந்த கீதை ஸ்லோகத்தோட நம்ம மேட்ச் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? சேம் தான், அதே தான். கண்களை மூடுவதும் இல்லை, திறப்பதும் இல்லை அப்படின்னா அதே மீனிங் ஒரே வரியா ரெண்டா போட்டிருக்காருன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மூடுவதில்லை எதுல? பிரம்ம சுகத்தில். திறப்பதில்லை மாயா சுகத்துக்கு. மாயை அனுபவிப்பது வேண்டும் என்பதற்காக கண்களை திறந்து கூட வாங்க மாட்டான். ஆனா பிரம்மத்தை அனுபவிக்கும் போது கண்களை மூடவே மாட்டான். ஸோ இப்படி நீங்கள் இதை புரிந்து கொண்டால் அடுத்த வரை ஈஸியா புரியும். இவ்வாறு விடுதலை பெற்ற ஆத்மாவிற்கு எங்கும் எப்போதும் அந்த ஒரு பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது.
அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த அவன் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும், ஜென்ரலா சொல்லணும்னா தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும்னா பிரம்ம சுகத்துல இருக்கும் போதும் மாயா சுகத்துல இருக்கும் போதும் அவனை பொறுத்த வரைக்கும் பிரம்மத்துல தான் இருப்பான். ஏன்னா மாயை அனுபவிக்க மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. மாயை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் அவன் பிரம்மத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இங்க நான் தூங்குறது தூங்குறது விழிக்கிறதுன்னா என்ன, பிரம்மம் மாயான்னு ஈக்குவேட் பண்ணிட்டேன். சரியா? பிரம்மம் மாயான்னு நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன். அடுத்த ஃபைனல் லைன் ரொம்ப டச்சிங்கா சொல்றாரு. இவ்வாறு விடுதலை பெற்ற ஆத்மாவிற்கு எங்கும் எப்போதும் அந்த ஒரு பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பிரம்மத்தில் இருக்கும் போதும் பிரம்மத்தை தான் அனுபவிக்கிறான், மாயையில் இருக்கும் போதும் பிரம்மத்தை தான் அனுபவிக்கிறான். மாயையில் கண்களை மூடிக்கொள்வான்னு நான் சொன்னேன். மாயையில மூடிக்கொள்வான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அனுபவிக்கவே மாட்டான்னு அர்த்தம் இல்லை. மாயை அனுபவிப்பான், ஆனா மாயையிலையும் அத பிரம்மத்தை தான் அனுபவிப்பான். தான் தான் மாயையில் இருக்கின்றேன் என்று உணர்வோடு தான் அனுபவிப்பான். தன்னை விட்டு தனியாக மாயை என்று எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அனுபவிப்பான், அல்லது மாயையில் தன்னையே தான் அனுபவிப்பான். போன ஸ்லோகத்துல நம்ம சொன்னோம்ல, புலன்களை அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஒரிஜினல் சுகத்தை தான் அந்த புலன்கள்ல பிரதிபலித்து அவன் அனுபவிப்பானே தவிர அதனால் இவன் அனுபவிக்க போறது ஒன்றுமில்லை. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டதுனால ஐ திங்க் we can very easily understand this particular ஸ்லோகா. ஸோ திஸ் இஸ் தி வே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. ஞானியானவன் தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை, அவன் கண்களை மூடுவதும் இல்லை, திறப்பதும் இல்லை. இவ்வாறு விடுதலை பெற்ற ஆத்மாவிற்கு எங்கும் எப்போதும் அந்த ஒரு பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது. ஆனா இந்த ஸ்லோகத்துல வந்து எக்ஸ்ட்ரா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஞானி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னா, பரபிரம்மம் தான் நான், இந்த உடல் நான் இல்லை. ஸோ இந்த தூங்குறது, விழிக்கிறது, கண்ணை மூடுறது, திறக்கிறது எல்லாமே இந்த உடல் தானே. அதனால ஞானி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா பரபிரம்மம் தான் தான் அப்படின்னு ஐடென்டிஃபைல அந்த உணர்வுல இருக்கான். ஸோ அது எப்பயுமே தூங்குறதும் இல்லை, விழிக்கிறதும் இல்லை, எப்பவுமே அது எங்கும் எப்பொழுதும் ஆனந்தமயமாவே இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. அடிஷ்னலா சுதா என்ன சொல்றான்னா, ஞானியானவன் மொட்டையா சொல்லாம ஞானியின் உடலானது ஒரு விளக்கத்தை கொடுக்குறா. எனக்கு தப்பா ஒன்றும் தோணல. பாருங்க, அவர் சொன்னது அப்படியே படிக்கிறேன், ஈஸியா புரியும். ஞானியின் உடல் தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை. ஓ, அப்படி சொன்னா வராதோ? உடல் தூங்குமோ, விழிக்குமோ? இன்னொரு தடவை சொல்ல, நீ என்ன சொன்ன? இல்ல, நான் ஞானி வந்து எதுல ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னா, பரபிரம்மம் தானே தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அந்த உணர்வுல தான் இருக்கான். சோ இந்த தூங்குறது, விழிக்கிறது, கண்ணை மூடுறது, திறக்கிறது எல்லாமே இந்த உடல் தானே. ஆத்மா வந்து தூங்குவதும் இல்லை, விழித்திருப்பதும் இல்லை. அது மூணுலயுமே சாட்சியா அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. எங்கும் எப்போதும் ஆனந்தமயமா இருக்கிற அந்த உணர்வு தான் நான் அப்படின்னு ஞானி வந்து இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 100%, 100%. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஞானியானவன் அப்படிங்கிறப்போ நீங்க உடம்பா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா உடம்பு தானே தூங்குது, உடம்பு தானே விழிக்குது, கண்கள் மூடுது, திறக்கிறது. நீங்க ஞானிய உடம்பா பார்க்காதீங்க. ஞானின்னு சொல்லும் போதே சொரூபமா பாருங்க, பிரம்மமா பாருங்க. பிரம்மம்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஞானியானவன் அப்படிங்கிறத விட பிரம்மமானது அப்படின்னு போட்டீங்கன்னாலே அது ஆம்னிஷியன்ட், ஆம்னி பிரசன்ஸ் அண்டு செல்ஃப் லூமினாஸ். அப்படின்னா என்ன? சுயம் பிரகாசம். சரியா? ஸோ அது சுயம் பிரகாசமானது, அது எப்போதும் ஒளிர்ந்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அதனால சிம்பிளா அவ சொல்லிட்டா, பிரம்மமானது தூங்குவதும் இல்லை, விழிப்பதும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கான தூங்கினா தானே விழிக்கிறது. அது சுயம் பிரகாசமா பெர்மனண்டா எப்போதும் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க, அனாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எப்பயுமே இருக்கு. இப்பயே புதுசா வந்துட்டு புதுசா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லலாம். பெர்மனன்ட்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அது தூங்கிருச்சு விழிக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அது கண்கள் மூடுவது வரப்பது எல்லாமே அதே மீனிங்ல தான் வருது. ஸோ பிரம்மம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் கேன் பி வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டுட்ங்கிற பாயிண்ட்டை கண்டிப்பா எடுத்துக்கலாம். The liberated soul abides in self alone and is pure of heart. He lives always and everywhere free of desire.
விடுதலை பெற்ற ஆத்மா எப்போதும் தன் ஆத்மாவிலேயே நிலைத்திருக்கிறது. மேலும் அது தூய்மையான இருதயத்தை கொண்டது. அவன் எங்கும் எப்போதும் ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாகவே வாழ்கிறான். இங்க என்ன விளக்கம் கொடுக்க? ஒன்ஸ் நீங்க பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிட்டீங்கன்னா, விடுதலை பெற்ற ஆத்மா அப்படின்னா நீங்க பிரம்மத்துக்கு போயிட்டீங்கன்னா எப்பயுமே பிரம்மத்துல தான் இருப்பேன். இதே ஞானேஸ்வரில் ஒரு சில இடத்துல வரும். ஒன்ஸ் நீ பிரம்மத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னா திரும்பி வர்றது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை, திருப்பி அஜ்ஞானம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ ஒன்ஸ் ரியலைஸ்ட் இஸ் பெர்மனன்ட்லி ரியலைஸ்ட். ஒரு முறை நீ உணர்ந்து விட்டால் அதுவே நீ பெர்மனண்டாக அங்கே இருந்து விடுவாய் அப்படிங்கிற விஷயம் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாரு? தூய்மையான இருதயத்தை கொண்டது. பிரம்மத்தை உணர்ந்துட்டோம்னாலே மாயை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த தூய்மை அப்படிங்கிறது என்னது? மாயைக்கு சொந்தமான விஷயம். ஏன்னா அது எப்பயுமே தூய்மையானது தான், அது எப்போதுமே அன்பழுக்கற்றது தான், அது எப்பயுமே சுத்த சித்து தான். அப்போ அசுத்தம்ங்கிறதே எங்க வரும் அப்படின்னா மாயைக்குள்ளதான் வரும். ஆனா மாயைக்குள்ள இருந்தாலும் அவன் சுத்தமாகவே இருப்பான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் மேலும் அது தூய்மையான இருதயத்தை கொண்டது, எங்கும் எப்போதும் ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாகவே வாழ்கிறான்னு சொல்லிட்டார். இப்போ ஆசைங்கிற வார்த்தை, சுத்தம் அசுத்தம்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் சுத்த சித்துக்கிட்ட இங்க எதுவுமே வராது. இது பியூர் அத்வைத சுரூபமா இருக்கும்போது இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப யூஸ் பண்ணிட்டார். ஏன் யூஸ் பண்ணார் அப்படின்னா, அவன் மாயையில் இருந்த போதும் அவன் பிரம்மமாகவே இருப்பான். ஒன்ஸ் அவன் பிரம்மம் ஆயிட்டான் அப்படின்னா, அவன் மாயில் இருக்கும் போதே பிரம்மம் ஆயிட்டான் கூட அவன் பிரம்மமாகவே இருப்பான். அப்போ அவன் ஆசைகள் எதுவுமே இல்லாமல் எப்போதும் விடுபட்டிருக்கிறான். ஏன்னா ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள் லைக் அப்சரஸ் மாதிரி நாராயணனுக்கு வந்த மாதிரி எத்தனைதான் வரலாம், பட் அவனுக்கு ஆசை இல்லாம தான் இருப்பான். பிகாஸ் he has understood that who he is. அவன் பிரம்மம் என்று உணர்ந்து விட்டான், இந்த உலகை மாயை என்று உணர்ந்து விட்டான். இந்த ரெண்டையும் உணர்ந்த காரணத்தினால அவனுக்கு ஆசைங்கிறது எப்பயுமே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அவன் ஹிருதயம் எப்போதும் பரிசுத்தமானதாகவே இருக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அது தூய்மையான ஹிருதயத்தை கொண்டது அப்படிங்கிறத ஷாத்விக் மைண்டன் கூட நீங்க எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல சுத்த சித்தாவே நீங்க எடுத்துக்கணும். அது குணாதீதனாக இருந்த நிலையிலும் கூட அது தூய்மையான ஹிருதயத்தை உடையதுதான். நீங்க வில்லன் வேஷத்தை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா கூட அது தூய்மையான ஹிருதயத்தை கொண்டதுதான். இன்ஃபேக்ட் அதுதான் அதிபரிசுத்தமான ஹிருதயம்னு கூட சொல்லலாம். சாத்விகே கூட கடைசியில கரப்ஷன் தானே சொல்லிட்டு இருக்கோம், அதுவே கூட ஒரு லாக்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன் தேட் ஆஸ்பெக்ட் இந்த இடத்துல அவர் பிரம்மத்தை உணர்ந்து விட்டான், பிரம்மமாகவே இருக்கின்றான்னு சொல்லிட்டார்ல. சொன்னதுக்கு அப்புறம் அப்ப சுத்தமான இதயம்னு சொன்னாரு அப்படின்னா அதை நீங்க சாத்விக் கூட ஈக்குவேட் பண்ணாம அது பிரம்மத்தோடையே தான் நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஃபேக்ட் அவன் மாயையில் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் செஞ்சாலும் செயலினாலும் கூட இஸ் இன் பிரம்ம ஸ்வரூபம், அதாவது தூய்மையான ஹிருதயத்தை கொண்டவன். அவன் எங்கும் எப்போதும் ஆசைகளிலிருந்து விடுபட்டவனே என்று நாம் புரிந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. Seeing, hearing, touching, smelling, eating, talking, speaking, walking, the great soul exerts neither effort nor non-effort, is truly free. 5 புலனுகர விஷயங்களை மட்டும் சொன்னாரு, செயற்கரணங்களையும் சேர்த்து போட்டாரு இந்த இடத்துல. சரியா? பார்த்தல், கேட்டல், தொடுதல், மகர்தல், உண்ணுதல், இது 5 இன்புட் டிவைசஸ். பொருள்களை பெறுதல், பேசுதல், நடத்தல் ஆகிய செயல்களில் ஈடுபட்டாலும் அடுத்து என்னன்னா ஈட்டிங், டாக்கிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு போயிட்டு. ஸோ அடுத்து செயற்கரணங்கள் ஒரு 2-3 ஆட் பண்ணிட்டார் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா. பேசுறது, நடக்கிறது, பொருள்களை பெறுதல், இந்த கைகளின் சஞ்சாரம், கால்களின் சஞ்சாரம் ஈடுபட்டாலும் அந்த மகாத்மா முயற்சியோ அல்லது முயற்சி இன்மையோ கொள்வதில்லை. அவனே உண்மையான சுதந்திர மனிதன். இதை கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகமாகவே நான் கருதுகின்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னன்னா ஒன்ஸ் நீ பிரம்மத்துல ரீச் ஆயிட்ட அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்காவே செயல்படுவாய் அப்படிங்கிற விஷயம். எந்த முயற்சியும் இல்லாமலேயே நீ செயல்படுவாய் அப்படிங்கிற விஷயம். அது புரியுதுங்க. முயற்சி இன்மை கூட இருக்காதுன்னு ஏங்க சொன்னாரு அப்படின்னா, என் மனசை நிறுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. முயற்சி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க சாதகனா இருக்கும்போது. அதுவும் இருக்காதுன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா?
முயற்சி இல்லாமல் செயல் செய்வான்னு மொட்டையா போட வேண்டியதானே, அதுதான் எங்களுக்கு புரியும்ல. முயற்சி இன்மை அப்படின்னு சொன்னாரு, புரியுது. ஆனா அடுத்து சரி முயற்சி செய்ய மாட்டான், முயற்சி இல்லாம தானா நடக்கும்னு புரியுது. முயற்சி இன்மையோ கொள்வதில்லைன்னா என்னய்யா அர்த்தம்? முயற்சிக்காமல் செயல் செய்தல் அப்படின்னு சொன்னாதானே எனக்கு புரியும். முயற்சி இன்மையோ அப்படின்னா, முயற்சி இன்மை என்பதை ஒரு முயற்சி என்பதை நீங்கள் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. ஏன்னா அட்வான்ஸ்டு சாதக நிலையில வரும்போது அவன் அந்த ஆன்மீக சாதனைகளை கூட அவன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மெடிடேஷன் பண்ணுவதே தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு இடத்துல, சரியா? அப்போ முயற்சி, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆன்மீக பயிற்சிகள் என்பது முயற்சிகளை முறியடிக்கும் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லௌகீகத்தை நோக்கி நீ பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்க, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ வளர்ந்துட்டே இருக்க, அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கின்ற விஷயம்தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள். அப்போ முயற்சி இல்லாமல் இருப்பதற்காக முயற்சி செய் அப்படின்னு சொன்னது நம்ம வாஸ்தவம் தான். பட் அதுவும் வந்து பிரம்மையானிக்கிறதுக்கு முயற்சி இன்மைக்கான முயற்சியும் தேவையில்லை இல்லையா? அதனால முயற்சி இன்மையோ கூட அவன் கொள்வதில்லை. ஸோ முயற்சியும் பண்ண மாட்டான், முயற்சி இன்மையிலையும் அவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபீல் ஹவு ஃப்ரீடம் இட் இஸ், ரியல் ஃப்ரீடம் இட் இஸ் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. அது பாட்டுக்கு சப்கான்சியஸ்ல விடு, கர்மா கிட்ட விடு, நீ பாட்டுக்கு நீ ஜாம்னு வாழ்ந்துகிட்டு போ. எதை பத்தியும் கவலை இல்லை, எதை செய்யணுன்றது ஐஸ்கர்மிய சித்தியும் கிடைச்சாச்சு, நீ எதையும் செய்யணுன்ற ஒரு கட்டாயமும் இல்லை, செய்யக்கூடாதுங்கிற கட்டாயமும் இல்லை. என்னமா வாழலாம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. நீ பிரம்மமாக வாழும்போது கிடைக்கின்ற இந்த சுகம் அப்படிங்கிறது எவ்வளவு அழகாக இருக்கும். அடுத்து இந்த புலனுணர்வு விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காரு, லைக் பார்த்தல், கேட்டல், தொடுதல், மாறுதல், உண்ணுதல் அப்படின்னு எல்லாம் ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு மொட்டையா சொன்னா நல்லா இருக்காதுல்ல. ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பான், ஆட்டோமேட்டிக்கா கேட்பான், ஆட்டோமேட்டிக்கா தொடுவான், ஆட்டோமேட்டிக்கா நுகர்வான், ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லணும்னு அவருக்கு தோணுது. அதனால இவ்வளவு பெருசா நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுமே அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா இருக்கும். அவனுடைய புலன்கள், எல்லா புலன்களுமே ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா இருக்கும். அப்படியே செயற்கரணங்கள் ஆகட்டும், அதுவும் ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனா இருக்கும். அவன் நடக்கிறது, அவன் பார்க்கறது, அவன் செய்யறது, பேசுறது, எவ்ரி திங் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்றதுக்காக ஒரு வரியில சொல்லியிருக்கலாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் அப்படின்னா, ஆனா மரமண்டைக்கு ஏறாது இல்லை. அதனால தனித்தனியா பிரிச்சு காட்டி சொல்றார். பார்த்தல், கேட்டல், தொடுதல், முகர்தல், உண்ணுதல், பொருட்களை பெறுதல், பேசுதல், நடத்தல், என்ன செயலை பண்ணாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ல தான் அவன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றத கையோட, முயற்சி இன்மையும் அவன்கிட்ட இருக்காதுன்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். ஸோ திஸ் இஸ் தி வே அவன் இருப்பான், அவனே உண்மையான சுதந்திர மனிதன் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று வந்திருக்கின்றது. இதுவரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீதியை பார்க்கலாம்.